ஹாய் வெல்கம்ஸ் டு சாமி சமையல். நான் வந்து என்னோடய 10 மந்த் பேபிக்கு வந்து எப்படி வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன், எந்த மாதிரி கொடுக்குறேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஒரு எக் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சம் கோக்னட் ஆயில், நான் வந்து என்னோடய பேபிக்கு வந்து கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணுவேன், அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த எக்கை வந்து ப்ரோக் பண்ணி போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும்ல எக் நல்லா பீட் ஆகிட்டு அப்படின்றது. ஏன்னா சில எக் வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் எக்கை நல்லா பீட் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பேபிஸ்க்கு கொடுக்குறதுனால. இப்போ வந்து அது நல்லா பீட் ஆனதும் நம்ம வந்து அந்த கடாயில் வந்து அந்த எக்கை வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு வந்து ஏற்கனவே ரொம்ப ஹீட் ஆகணும், டக்குன்னு அது குக் ஆகிரும். இப்போ வந்து சால்ட் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. கம்மியாக சால்ட் போட்டு நீங்கள் உடனே வந்து அதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து கிறிஸ்பாகிடக்கூடாது. எக்கு பேபிஸ்க்கு வந்து கிறிஸ்பாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முழுங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது வந்து ரொம்ப சாஃப்ட் குக்காக இருக்கணும் எக்கை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப சாஃப்ட் குக் பண்ணி நீங்கள் டக்குன்னு ஆஃப் பண்ணி, இதுதான் வந்து ஸ்டேஜ். இதுக்கு மேலே நீங்கள் குக் பண்ண விடக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பேபி ரெசிபீஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம நிறைய வீடியோஸ்க்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.